राधे कृष्णा। जय बोलो राधा रानी की जय। जय बोलो श्री कृष्ण कन्हैया लाल की जय। जय बोलो वृंदावन धाम की जय। जय बोलो यमुना मैया की जय। जय बोलो गोवर्धन गिरिराज की जय। व्रज मंडल परिक्रमा व्रज भूमि। இந்த व्रज பூமின்றது ரொம்ப விசேஷமா கோலோகத்திலிருந்து வந்த ஒன்று. ஸோ இதுல இப்படி சுத்தின்னு இருக்கிறதே ஒரு சுகம். பெரிய பெரிய கோவில்கள் அப்படிலாம் கிடையாது. சில கோவில்கள் பெருசா இருக்கும். நிறைய லீலா ஸ்தலங்கள் பிரஜமண்டலத்தில் முக்கியமா நீங்க பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னா லீலா ஸ்தலங்கள். பகவானுடைய லீலை நடந்த இடங்கள் இடங்கள்னு நான் சொல்றேன். ஸோ அந்த இடம் தான் முக்கியம். சில இடத்துல அந்த இடத்துல காடு ஒரு காலத்தில் இருந்திருக்கு, அதுக்கப்புறம் அது கிராமமாக மாறி இருக்கு. சில இடங்கள்ல ஒரு காலத்தில் நிறைய குளங்கள் இருந்திருக்கு, அதுக்கப்புறம் அந்த குளங்கள் அப்படியே வறண்டு போயிடும், திருப்பி மழை காலத்தில் தண்ணீர் வரும். சில இடங்கள்ல அந்த குளங்கள் இருந்த இடத்துலையே பார்த்தோம்னா வீடுகள்லாம் வந்தாச்சு. ஸோ நிறைய குளம் எல்லாம் காண கிடைக்கல ஆச்சா. இன்னொன்று நிறைய குளங்கள் குப்பையாக இருக்கு, கொஞ்சம் கொஞ்சமாக ரெஸ்டோர் பண்ணிட்டு இருக்கா. அது மக்களுடைய அஜாக்கிரதை அஸ்ரத்தையினால. சில இடங்கள்லாம் மற்ற மதத்தவர்கள் ஆக்கிரமிச்சதுனால அந்த குளங்கள் எல்லாமே பாழ்பட்டு கிடக்கிறது. ஆனால் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு காலகட்டத்தில் திரும்பி ரெஸ்டோர் ஆகும், சரி பண்ணுவோம். ஸோ இந்த இடத்துல லீலைகள் நடந்ததுன்னு அந்த இடத்துல அப்படியே போய் நின்றுட்டு அப்படி பார்த்துட்டு அப்படி பிரதட்சணம் பண்ணாலே சந்தோஷம். சில இடங்களில் அந்த குளங்கள், அதுக்கப்புறமா அந்த கோவில்கள், காடுகள், மரங்கள் இதெல்லாம் கூட இருக்கும். ஓகேவா? இப்போ நாம் பார்த்துட்டு இருக்கிற நேத்தியெல்லாம் கூட பார்த்தோம் இல்லையா, அங்கெல்லாம் பெருமை இருக்குது, அவ்வளோதானே ஒழிய பெரிய கோவில்கள் அந்த மாதிரிலாம் கிடையாது. ஆனால் அந்த பெயர்கள்லாம் கூட மாற்றப்பட்டிருக்கு பல இடங்கள்ல. ஆதிபத்ரி அந்த இடம்லாம் கூட அலிப்பூர் அப்படின்னு மாற்றிருக்கா. எல்லாம் அவுரங்கசீப் காலத்தில் நடந்த அக்கிரமங்கள் எல்லாம் திரும்ப மாறும், மாற்றிக்கொண்டு வருவோம், சந்தேகமே வேண்டாம். ஸோ நம்ம இதெல்லாமே காமியவனம், அதோட அந்த பக்கம் இந்த பக்கம் கோவர்தனம் நந்த கிராமம் இந்த பக்கத்தில் தான் நம்ம சுற்றின்னு இருக்கோம். ஓகேவா? அவனோட அவுட்டர் ஏரியா வச்சுக்கோங்களேன். தீர்க்கபுரம் அப்படின்னு பெயர். இப்போ நம்ம இன்னைக்கு பார்க்க போகக்கூடிய ஒரு இடம். இது கோவர்தனத்திலிருந்து ஒரு 14 கிலோமீட்டர் தள்ளி வரணும். ஓகேவா? இந்த இடம் தீர்க்கபுரம் ஸ்கந்த புராணம் சொல்றது. நந்தகோபர் மகாவனம் கோகுலத்தில் இருக்கார். அங்கிருந்து அவர் நேர நந்த கிராமம் போய் செட்டில் ஆக போறார். ஸோ இஸ் மூவிங் ஃப்ரம் மகாவனம் டு நந்த கிராமம். எவ்வளோ தூரம் கொஞ்சம் கண்டுபிடிக்கிறீங்களா? ரொம்ப நாளாச்சு கேள்வி கேட்டு. அப்படி நந்தகோபர் கிளம்பும் பொழுது முதல்ல அவர் சகடீகரா, அதான் சட்டிகரா அப்படின்னு சொல்லுவார், பிருந்தாவனத்தோட அவுட்றது. அங்கே கொஞ்ச நாள் இருந்தக்கார். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், ஏன்னா நிறைய மாடுகள் இருக்கு, ஒரே நாள் எல்லாத்தையும் அவ்வளோ தூரம் ஓட்டிகிட்டு போக முடியாது.
ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக அழிச்சுட்டு போகிற மாடுகள் அவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணி அதுங்களை டயர்டாக்க மாட்டா, வயசானவா, குழந்தைகள், சாப்பாடு எல்லாம் இருக்கு இல்லையா. ஸோ என்ன பண்ணுவான்னா அங்கங்கே ஸ்டே பண்ணி போவார்கள். இந்த ஒரு விஷயத்தை நீங்கள் புரிஞ்சுக்கணும். இப்போ எங்கேயாவது யாத்திரையெல்லாம் போகிறீங்க வச்சுக்கோங்களேன், இந்த ராப்பகலாக 8 மணி நேரம் 10 மணி நேரம் அப்படி ட்ராவல் பண்ணுறதை அவாய்ட் பண்ணிக்கணும். மொத்த ட்ராவல் 5 மணி நேரம் இருக்கணும். இப்போ நான்லாம் இந்த உத்தராகண்ட் பிருந்தாவனம் யாத்திரையிலலாம் 5 மணி நேரம் ஒரு யாத்திரை. அதாவது மார்னிங் வந்து பிரேக்ஃபாஸ்ட்லாம் சாப்பிட்டு கிளம்புன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு 8 மணி அந்த மாதிரி கிளம்பினோம்னா ஒரு 3-4 மணி நேரம், மேக்ஸிமம் ஒரு 6-7 மணி நேரம் கூட 6 மணி நேரம் கூட ட்ராவல் பண்ணலாம், பரவாயில்ல. பார்த்துக்கணும் தான் சொல்கிறேன், 5 மணி நேரம் ரொம்ப சேஃப். இப்போ கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக போகலாம். அந்த நடுவில் ஒரு மணி நேரம் எங்கேயாவது சாப்பிட்றதுக்கு ஆகிடும். இப்போ ஒரு 8 மணிக்கு கிளம்புறோம் வச்சுக்கோங்களேன், ஒரு 10-15 மணிக்கா ஒரு வாஷ்ரூம் இல்லாட்டி ஒரு டீ குடிக்க நிறுத்தணும். கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகும், எல்லாம் வண்டியில் உட்காந்துட்டு இறங்கி வரணும்னா நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் அடுத்து ஒரு 2 ஹவர்ஸ் கழிச்சு ஒரு 1:30 மணி அந்த மாதிரி சமயத்தில் ஒரு சாப்பாடு சாப்பிட்றதுக்கு அது ஒரு ரஃபாக 1 ஹவர் வச்சுக்கோங்களேன். எல்லாமே இறங்கி ஏறி சாப்பிட்டு, அது நீங்கள் சாப்பாடு கொண்டு போனாலும் சரி, ஹோட்டலில் ஆர்டர் பண்ணாலும் சரி ஆகும். திரும்பி ஒரு 2 மணி நேரம் கழிச்சு 3-4:30 மணிக்கா ஒரு டீ, வாஷ்ரூம் எடுத்துட்டா திருப்பி ரூம். சாயங்காலம் 5-6 மணிக்குள்ள ரூமுக்கு போயிட்டோம்னா கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக இருக்கும். அப்போ ஆனந்தமாக அந்த யாத்திரையை நாம் அனுபவிக்க முடியும். இப்படி தான் நான் என்னுடைய யாத்திரையை நான் வச்சுக்கிறது. முக்கியமாக நல்ல ஹோட்டலில் தங்கணும், ஏன்னா க்ளீனாக இருக்கணும். நல்ல ஹோட்டல்லாம் க்ளீனாக இருக்கணும். முக்கால்வாசி நல்ல ஹோட்டலில் மட்டும்தான் க்ளீனாக இருக்குது. ஸோ ஒரு 5 நாள் 6 நாள் பிளானுக்கே எவ்வளோ சொல்லிட்டு இருக்கேன் நான். இப்போ வந்து ஃபுல்லாக ஒரு ஊரையே காலி பண்ணி போகிறான். ஸோ அங்கே இருக்கக்கூடிய சாமான்கள், அப்புறமா அந்த மரக்கட்டை இதெல்லாமும் எடுத்துகிட்டு போகணும். எல்லாம் வண்டி மாடு, அந்த வண்டி மாட்டு வண்டியில் ஏற்றிட்டு தான் போகணும். வயசானவளை பார்த்துக்கணும், குழந்தைகளை பார்த்துக்கணும், அப்பப்போ நிறுத்தணும், அவளுக்கு எங்கேயாவது சிரம பரிகாரம் பண்ணணும், மத்தியானம் சாப்பிடணும், அதுக்கு சமையல் பண்ணணும், திரும்பி சாயங்காலம் போகணும். ஸோ ரொம்ப ட்ராவல் பண்ணாமல், அதில் பெரிய காடுகள் தானே, அந்த காட்டில் எங்கே நல்லா தண்ணி வசதி இருக்கும், பக்கத்தில் நதி இருக்கும், எங்கே பெரிய இடங்கள் இருக்கும், பசங்க விளையாடுறதுக்கு இடம் இருக்குமோ, வயசானவர்களுக்கு ரிலாக்ஸ் பண்ண முடியுமோ, பெண்களுக்கு சமையல் பண்ணுறது ஈஸியாக இருக்கணும், மற்றவாளுக்கு மாடு மேய்க்க சௌகரியமாக இருக்குது, எல்லாம் பார்த்து தே ஆர் மூவிங் இன் குரூப்ஸ். ஸோ அப்படி அவர் நந்தகோபர் அழகா மகாவனத்திலேருந்து அடுத்து வந்து சகடீகரா வண்டிகள்லாம் நிறுத்தின இடம். அதுக்கப்புறமா அவர் வந்து நேராக அடுத்து போகிறது தீர்க்கபுரா. இதுக்கப்புறமா காமியவனம், இதுக்கப்புறமா நந்த கிராமம். ஸோ மகாவனம், சகடீகரா, தீர்க்கபுரம், காமியவனம், கடைசியாக நந்த கிராமம். ஸோ மகாவனத்திலிருந்து நந்த கிராமம் போகிறதுக்குள்ள 3 இடத்துல அவள் ஸ்டே பண்ணுறான். ஃபஸ்ட்டு சகடீகரான்னு பேர், அடுத்தது தீர்க்கபுரம், 3வது காமியவனம். ஓகேவா? லாஸ்டில் தான் நம்ம நந்த கிராமம் போகிறோம். ஸோ அந்த தீர்க்கபுரா தான் இப்போ பார்க்குறோம். நம்ம தீர்க்க சமயத்தில் இது தீக் அப்படின்னு சொல்லுவா, திக் அப்படின்னு சொல்லுவா. திக் அப்படின்னா உங்களுக்கு தெரியும், திக்குகள் அப்படின்னு இல்லையா, திக் பாலன் அப்படின்னு சொல்லுவோம். திக்குகளை பாலனம் செய்யக்கூடியவர்கள் திக் பாலர்கள் அப்படின்னு பேர்.
இந்த இடத்துல எல்லாம் பார்த்தோம்னா சிவபெருமான் தான் திக்பாலனா இருக்கார். தீர்க்க திகா தீர்க்க இதெல்லாம் இந்த இடத்தோட பேர். ஓகே, தீர்க்க அப்படின்னா கிருஷ்ணனையும் சொல்லுவா, தீர்க்க விஷ்ணுன்னு சொல்லுவா. அழகா இந்த இடம் விசேஷம். தீர்க்கபுரம், திக் அப்படின்னு சொல்லுவா. இதெல்லாம் ராஜஸ்தான் அவுட்டர், உத்தரப்பிரதேஷ் ராஜஸ்தான் அந்த பார்டர்ல வரும். இங்க இருக்கக்கூடிய மக்கள் சொல்றது என்னன்னா, ராமனுடைய கடைசி தம்பி சத்ருக்னன் மதுராவை எஸ்டாப்ளிஷ் பண்றார். அவர் அந்த இடத்துல ராஜ்ய பரிபாலனம் பண்றார். லக்ஷ்மணன் இந்த இடத்துல அவர் தீர்க்கபுரத்தில் இருந்தார் அப்படின்னு இருக்கு. அதுக்கப்புறமா லக்ஷ்மணன் இன்னொரு தம்பி பரதன் தான் பரத்பூர். ஸோ திக்கு மதுரா பரத்பூர் தான் பக்கத்தில். ஸோ இப்படிதான் காண கிடைக்கும். இன்னைக்கும் இங்க வந்து ஒரு லக்ஷ்மணனுடைய கோவில் இருக்கு. பின்னாடி காலத்தில் சூரஜ்மால் அவர் தான் இந்த இடத்துல ராஜ்ய பரிபாலனம் பண்ணிட்டு இருந்தார். ஒரு ராஜா வந்து ரஜமண்டல பரிக்கிரமால தன்னுடைய ஊர் வரலையும் ரொம்ப வருத்தப்பட்டு இருந்தார். நிறைய தீர்த்தங்கள்லாம் அங்கே இருக்கு, ஏன் வரமாட்டேங்கிறா அப்படின்னு. அவர் வேற ரூட்ல போயிட்டு இருந்தா, அப்போ ராஜா எல்லாரும் ப்ளீஸ் வந்து தங்கிட்டு அடுத்த நாள் காத்தால போங்க அப்படின்னு சொல்லுவாராம். சமயத்தில் ஒரு ஜோக்கா சொல்லுவாங்க, யாராவது வரலன்னா இனிமேல் எங்கள் ஊரில் இருக்கக்கூடிய போலீஸாரெல்லாம் லத்தி சார்ஜ் பண்ணி உங்களெல்லாம் ஊருக்கு அழிச்சுட்டு வருவா அப்படின்னு சொல்லுவாளாம். அதாவது நீங்கள் வந்துட்டு போகணும் அப்படின்னு மிரட்டுற மாதிரி இது. அதாவது லதாவனா லத்தின்னு இல்லையா, அதான் லதாவனா அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறமா அந்த ராஜாவினுடைய பக்திக்கு வசப்பட்டு எல்லாரும் இந்த தீர்க் இந்த இடத்தையும் வந்து அழகாக சேவிச்சுட்டு போவார்கள். ஏன்னா இந்த இடத்துல கிருஷ்ணன் இருந்திருக்கான் அப்படின்னு இருக்கு. ஓகேவா? ஸோ ரொம்ப விசேஷம். இங்கே ரூப் சாகர்லாம் உண்டு, ஜல்மஹல்லாம் உண்டு, ரொம்ப ஜோராக இருக்கும். ஓகே, ஸோ தீர்க்கபுரம் தீக் அப்படின்னு சொல்லுவாள். அச்சா ஒன்று. அடுத்தது தீதாவளி அப்படின்னு பேர். இது ஒரு சின்ன கிராமம். இது என்னன்னா வரியாசி தேவின்னு ஒருத்தி இருந்தாள். அவள் யார் அப்படின்னா பர்ஜன்ய மகாராஜாவினுடைய மனைவி. இந்த பர்ஜன்ய மகாராஜா யார் அப்படின்னா நந்தகோபருடைய அப்பா. அப்போ வரியாசி தேவி யாரு? நந்தகோபருடைய அம்மா. இப்போ கிருஷ்ணனுக்கு என்ன வேணும்? தீதிமா. அதனால அந்த தீதாவளி அப்படின்றது தீதிமாவினுடைய ஊரு அப்படின்னு ஆயாச்சு. சரி, இந்த இடத்துல ஒரு அழகான ஒரு குண்டம் இருக்கு, ஒரு நரசிம்மர் கோவிலும் இருக்கு. ஸோ தீர்க்கபுரம், அப்புறம் தீதாவளி. ஓகேவா? ஸோ அதுலேருந்து கொஞ்சம் அப்படியே திரும்பி வெளில வந்தோம்னா நம்ம அந்த பிரமோதன கிராமா, காட்டா, சேது கந்தாரா, சௌகந்தஷிலா, அப்புறம் பெஹலாபாத், அப்புறம் குஹானா, ஆதிபத்ரி, மகாராணியா, கோனா, கல்யாணபுரம், அப்புறம் நீ சொன்னமே ஷானரசிகாரா, கதம்பகண்டி, இதெல்லாம் அப்புறம் தான் ஆதிபத்ரி வரும். ஆச்சா, இதுக்கப்புறம் தாண்டி போனால் தான் இந்த காயரிக்கா, கொக்கோ விளையாடின இடம். அது பக்கத்துலாம் பயாரி, கோபிகைகள்லாம் பயந்த இடம். பசோபா ஞாபகம் இருக்கா? பசுவினுடைய குளம்படியை வச்சுட்டு குழந்தைகள் கிருஷ்ணனையும் பலராமனையும் கண்டுபிடிச்சது. அப்புறம் தான் விராரா, பகவான் கோபிகளோட அழகா ராசலீலை பண்ணிட்டு இந்த இடத்துல கோபிகள் மலர்ப்படுக்கை உண்டாக்க அதில் கண்ணன் படுத்துண்டான் அப்படின்னு இருக்கு. இதுக்கு அடுத்த என்ன தெரியுமா இருக்கு? ஆதி கேதாரநாதா. என்னது? ஆமா, ஆதி கேதாரநாதா. நான் இது போல ஆதி பத்ரிநாத் தான் போயிருக்கேன். இங்கே ஆதி கேதாரநாத். திரும்ப திரும்ப அதே தான். விரஜவாசிகள் விரஜமண்டலத்தை விட்டுட்டு வெளியில் எதுக்காகவும் போயிடப்படாதுன்னு கண்ணனுக்கு ஒரு தீர்மானம்.
கேதாரநாதன், கேதாரம் அப்படின்னா வயல்கள்னு அர்த்தம். கேதாரநாதன்னா வயல்களின் நாதன், பள்ளத்தாக்கு நாதன், த வேலி, த லார்ட் ஆஃப் த வேலிஸ். ஓகேவா? அப்படின்னு அர்த்தம். கேதாரநாதன், கேதார்நாத் கதை. பஞ்சபாண்டவர்கள் குருக்ஷேத்திர யுத்தம் முடிஞ்சாச்சு, ஜெயிச்சுட்டார்கள். யுதிஷ்டர் ரொம்ப வருத்தப்படுறார். ஜெயிச்சாச்சு, ஆனால் ஸ்டில் என்ன ஜெயிச்சு என்ன சுகம், பந்துக்கள் எல்லாம் கொண்டுட்டேனே அப்படின்னு ஒரு கவலைப்படுறார். இதெல்லாம் வரும் மனசில். ஒரு ஆர்குமெண்ட்டில் ஜெயிக்கணும்னு ஆசை வரும். ஜெயிச்சு முடிச்ச பிறகு என்னத்துக்குன்னு தோணும். அன்பு தான் வசதி. பட் சம்டைம்ஸ் சில சமயங்களில் பேசித்தான் ஆக வேண்டியிருக்கு. ஒரு மியூச்சுவல் இருக்கணும் இல்லையா? அன்புன்றது ரெண்டு பக்கமுமே மியூச்சுவலாக இருந்தால் தானே மரியாதை. கரெக்ட்? அப்போ ஜோரா பகவான் கண்ணன் யுதிஷ்டரை பார்த்து சொல்கிறான், நீங்கள் போய் காசி விஸ்வநாதர் தரிசனம் பண்ணுங்கன்னு சொல்ல, காசிக்கு போகும்பொழுது அவர்கள் அங்கே விஸ்வநாத தரிசனம் கிடைக்கல. அவரை தேடிண்டே வர, அவர் கைலாயம் பக்கம் போகிறான்னு தெரிஞ்சு பின்னாடியே வர, ஒரு க்ஷணம் அவர் பாண்டவர்களுக்கு காட்சி கொடுத்து மறைஞ்ச இடம் குப்த காசி. இந்த குப்த காசி தாண்டி தான் கேதார்நாத்துக்கு போகணும். அப்போ அந்த கேதார மலை, கேதார கண்டம், அந்த இடத்துல ஒரு நல்ல ஒரு வெள்ளை எருது அலைய, அதை பிடிக்க நகுலன் சகதேவன் முயற்சி பண்ண. அப்போ பீமனை கூப்பிட, பீமன் வந்து அதனுடைய திமிலை பிடிச்சு கட்டுப்படுத்த, அப்போ அந்த மாடு அப்படி மறைஞ்சு அந்த இடத்துல சிவலிங்கம், அதோட திமிலே சிவலிங்கமாக உருவாக, அதுதான் கேதார லிங்கம். அது ரொம்ப அழகாக இருக்கும். 3 பக்கம் மலை, ஒரு ட்ரையாங்கிள் ஷேப்பில் தான் இந்த கேதார் வேலி. ஓகே, அதில் இந்த மலைக்கு நடுவில் இந்த பள்ளத்தாக்கில் மலை சிகரம் மாதிரியே ஒரு சிவலிங்கம், அதுதான் கேதாரலிங்கம். ஸோ அதே மாதிரி கேதாரலிங்கம் இங்கேயும் இருக்குது. அதே மாதிரி தான் கேதார பகவானுடைய லிங்கம் அதே மாதிரி அந்த ட்ரையாங்கிள் ரூபத்தில் கிடையாது. ஆனால் கேதார்நாத் பகவான் இங்கே இருக்கா. ஒரு 100 படி மேலே ஏறணும். இங்கேயே அந்த மலையடி வாரத்தில் கீழே கௌரி தேவி தபஸ் பண்ண இடம், கௌரி கொண்டு எல்லாமே இருக்குது. ஸோ இதுதான் ஆதி கேதாரநாதன் அப்படின்னு காண கிடைக்கிறது. அதே மாதிரி இங்கேயே கங்கோத்ரி, யமுனோத்ரி எல்லாமே இருக்கு. சரியா? ஸோ பிரஜபூமிக்குள்ள வந்தாச்சுன்னா எல்லாம் உண்டு. அப்புறம் இங்கேயே கொஞ்சம் தள்ளி போவோமா, கேதார்நாத்லேருந்து ஒரு 500 மீட்டர் தள்ளி போகணும் வச்சுக்கோங்களேன், ஒரு கிராமம் இருக்குது. அந்த இடத்துல ஒரு நாள் கண்ணன் குழந்தைகளை அழிச்சுட்டு ஜாலியாக மாடு மேய்க்க வரான். வரும்போது ரொம்ப வெயில், பசங்களுக்கு வெயில் தாங்கலை. கிருஷ்ணா ரொம்ப வெயிலாக இருக்குடா, எதான் பண்ணுடா, என்ன அழகு பாருங்க, வெயில் தாங்க முடியல கூட கிருஷ்ணகிட்ட கேட்குறது பசங்க. நீங்கள் எதை வேணால் கேளுங்களே, நல்ல ட்ரெஸ் வேணும் கேளுங்கோ, இதெல்லாம் சுவாமிகிட்ட கேட்கலாமா? கேட்காத வேண்டாததான் கேட்க வேண்டாம், நாம் கேட்போம். நமக்கு கிருஷ்ணனுடைய எல்லா விதமான பவர்ஸ், அனுபவம் எல்லாம் யூஸ் பண்ணிக்கணும். கிருஷ்ணனோட குளிக்கணும் கேளுங்கோ, கிருஷ்ணனோட சாப்பிடணும் கேளுங்கோ, கிருஷ்ணனோட கட்டி பிடிச்சி விளையாடணும் கேளுங்கோ, கிருஷ்ணனோட கட்டி பிடிச்சி உருண்டு பிறண்டு மல்யுத்தம் பண்ணணும் கேளுங்கோ, கிருஷ்ணா மழை வேணும் கேளுங்கோ, கிருஷ்ணா மழை நிற்கணும் கேளுங்கோ. உடனே நிறுத்திக்க வேணாம், நான் சில சமயம் வேண்டு நிறுத்த மாட்டான். தாம் திதிக்ஷஸ்வ பாரத, பொறுத்துக்கோ அப்படின்ட்டுவான்.
சில சமயத்தில் அப்படி அழகாக மழையை கொட்டி விளையாடுவான், சில சமயத்தில் மழையை நிறுத்தி விளையாடுவான். ஸோ என்ஜாய். ஸோ இந்த குழந்தைக்கு இப்படி கேட்டான் கிருஷ்ணன். அப்படி பார்த்தான், சிரிச்சான். அப்படி ஆகாசத்தை அப்படியே மேகங்கள் அப்படி திரண்டு வர, கோடை மழை அப்படியே திரண்டு வர, அந்த மழையில் அப்படியே ஜோரா மழை பெய்ய, குழந்தைகளை ஏ ஜெய் போலோ ஸ்ரீ கிருஷ்ண கனையா லால் கி அப்படின்னு ஒரு கத்து கத்த, குஷி 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 பசங்களுக்கு. ஓகேவா? சூப்பர்ல. ராதே கிருஷ்ணா. இந்த இடத்துக்கு பேரு பதாலி அப்படின்னு பேர், பத்லின்னு சொல்வா, பாதல். ஓகேவா? அடுத்தது கரமுகா, கர்மூகா அப்படின்னு சொல்றா. இந்த இடத்துல அழகா காடு, அந்த காட்டில் ராதாராணியோட கையை கோத்துன்னு இங்கே நடந்து அங்கே நடந்து ஓடி ஆடி விளையாடி ராசமாடி ஏகாந்தமாக ராதாராணியோட கிருஷ்ணன் டைம் ஸ்பெண்ட் பண்ண இடம் கரமுகா, கார்முகா, கார்மூகா. ஓகேவா? கர்மூகா. ஸோ இதெல்லாம் இன்னைக்கு பார்த்துருக்கோம். கர்மூகா, பதாலி, ஆதி கேதாரநாதா, தீர்கா, அதுக்கப்புறம் தீதாவளி, இதெல்லாம் இன்று நாம் பார்த்து விட்டோம். சரியா? இதெல்லாம் என்ன சொல்றது, காமியவனம், அதை சுற்றி இருக்கக்கூடிய இடங்கள். ராதே கிருஷ்ணா. ராதே கிருஷ்ணா கிருஷ்ணா ராதே, ராதே கிருஷ்ணா கிருஷ்ணா ராதே, ராதே கிருஷ்ணா கிருஷ்ணா ராதே, ராதே கிருஷ்ணா கிருஷ்ணா ராதே. जय बोलो राधा रानी की जय, जय बोलो श्री कृष्ण कन्हैया लाल की जय, जय बोलो वृंदावन धाम की जय, जय बोलो यमुना मैया की जय, जय बोलो गोवर्धन गिरिराज की जय, जय बोलो आज की आनंद की जय, जय बोलो आदि केदारनाथ भगवान की जय, जय 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 जय. राधे कृष्णा.